கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த காணொளி வாயிலாக இணைக்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தி இந்த புதிய மாத ஆரம்பத்திலும் நாம் தேவ சமூகத்தை நோக்கி நன்றியோடு கூட நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் ஆகும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, கடந்த 7 மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதமாகிய ஆகஸ்ட் மாதத்தையும் நீங்கள் காண கொடுத்து இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கும்படிக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் எங்களை உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய நன்மையினாலும் உம்முடைய வழிநடத்தின்படிக்கு இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு நடத்தும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, கடந்த 7 மாதம் முழுவதும் ஆண்டவருடைய கரம் எங்களோடு கூட இருந்தது நிமித்தமாக, பரலோக தேவனாகிய கர்த்தர் எங்களை நீங்கள் கிருபையாக வழிநடத்தது நிமித்தமாக நாங்கள் பிழைத்திருக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே இந்த நாளில் வந்திருக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த வேளையிலும் ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நீர் எங்களை கிருபையாக ஆண்டவரை வழிநடத்தும்படிக்கு உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடுவதாக. இந்த காணொளி வாயிலாக இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையினால் நிறைத்து பரிசுத்தரே, உடைய பிள்ளைகளை தேவனாய் கர்த்தர் நீங்கள் சந்திக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆதரித்து எங்களை கண்ணின்மணி போல காத்து நடத்தி வருகிற தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரை, இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கென்று நீர் வைத்திருக்கிறதான உடைய சத்தியத்தின் வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தி எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. தேவதாசனை நீங்கள் மறைத்து கொண்டு நீங்கள் வெளிப்படுங்கப்பா. இந்த மாதத்திற்கென்று நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற உம்முடைய ஜீவனுள்ள மன்னாவினாலே எங்களோடு கூட பேசுங்க. உமக்கு தெரியும் அப்பா, என் பிள்ளைகள் இந்தந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள், அவருடைய இருதயத்தின் விருப்பம் இன்னவாய் இருக்கிறது என்பதை அறிந்த என் ஆண்டவராகிய கர்த்தர் தேவதாசன் மூலமாக தீர்க்க தரிசனமாக நீங்கள் வெளிப்படுவீராக. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவராகிய கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அப்பா, நீங்கள் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற எங்கள் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் தாசன் மூலமாக வெளிப்படுங்கப்பா. இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக பிள்ளைகள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறபடியினால் இந்த வார்த்தையிலிருந்து நான் விலக்கி கொடுக்கட்டும் என்று தேவதாசனுக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் விலக்கி கொடுத்து நீங்கள் பேசுங்கப்பா. நீங்கள் பேசும் பொழுது உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை கேட்கும்படிக்கு லீதியாளின் இருதயத்தை எப்படி திறந்தீரோ அதே போல் ஒவ்வொருவருடைய இருதயம் திறக்கப்படட்டும். திறக்கப்பட்ட இருதயத்திலே பரிசுத்தருடைய வசனம் இறங்கி அது 30, 60, 100 நல்ல நிலத்தில் விழுந்த விதையாய் பலன் கொடுக்கும்படிக்கு செபிக்கிறோம். கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த காரியத்தை நிமித்தமாக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார் என்று ஜனங்கள் ஒருவருக்கொருவர் சாட்சி பகர்ந்து உடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தணும் அப்பா. சரீர பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் உண்டாகட்டும். இந்த மாதத்தில் ஒரு அதிசயத்தை உடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யுங்கப்பா. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறதே. உடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரை இந்த நாளில் நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்தரே, உடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்திலும் ஒரு அதிசயத்தை நீங்கள் செய்யுங்கப்பா. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் தாமே நீங்கள் வெளிப்பட்டு உடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீராக. இந்த ஆரம்ப ஜெபத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் நீங்கள் நடத்துங்க ஐயா. பாடல் ஆராதனை வேளையிலே உடைய பிள்ளைகளை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. நாங்கள் விடுதலையோடு கூட உம்மை பாடி உம்மை ஆராதனை செய்து உடைய நாமத்தை நாங்கள் சங்கீர்த்தனம் பண்ணும்படியாக பரிசுத்தரே, எங்கள் ஒவ்வொருவரையும் துதியினால் நீங்கள் நிறைத்துள்ளபடிக்கு செபிக்கிறோம் அப்பா. அதே போல் அப்பா, ஒவ்வொரு பகுதியிலும் வேத வாசிப்பு பகுதியிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும் அப்பா. இந்த மாதம் முழுவதும் பரிசுத்தரே, உம்முடைய செட்டையின் மறைவுக்குள்ளாக மறைத்து நீங்கள் ஆட்கொண்டு வழிநடத்தும்படிக்கு செபிக்கிறோம். ஆமாண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம் என்ற வசனத்தின்படி ஆண்டவராய் கர்த்தர் இந்த மாதத்திலே நீங்கள் என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு விரும்புகிறீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் செய்வதற்கு நாங்கள் பாத்திரவான்களாய் இருக்கும்படிக்கு உங்கள் கரத்திலே நாங்கள் கொடுத்து
செபிக்கிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். உம்முடைய ஆசீர்வாதம், உடைய நன்மையும் கிருபையும் நாங்கள் தங்குவதற்கு இந்த தகுதியான பாத்திரமாய் எங்களை மாற்றி உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் கரத்திலே கொடுக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவருடைய கரமே ஆளுகை செய்யட்டும். உடைய சமூகத்திலே செபிக்கிறோம். உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே. மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற திருநாமத்திலே வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரிஸ் ஊழியங்கள் சார்பாக இந்த 1ஆம் தேதி மாலை வேளையிலே இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். கல்லினுள் திரையை காக்கின்ற ஆண்டவர், உங்களையும் என்னையும் கருவிலே கண்டெடுத்த ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நம்பிக்கையோடு இந்த நிகழ்வினை கேட்டு மகிழுங்கள். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும்படியாக அழைக்கப்படுகின்றோம். அனைவரும் சேர்ந்து அனைவருக்கும் தெரிந்த பாடல், உன்னை ஒருபோதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். சேர்ந்து உற்சாகமாய் மகிழ்ச்சியோடு இந்த மாலை வேளையிலே ஆண்டவரை ஸ்தோத்திரித்து சேர்ந்து பாடுவோம். மறக்காத ஆண்டவர், பிரியாத நேசர். எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை விட்டு பிரியாத ஆண்டவர். சேர்ந்து அவருடைய மகிமை நினைத்து சேர்ந்து பாடுவோம். உன்னை ஒருபோதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். உன்னை ஒருபோதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன், கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ. கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன், கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ. உன்னை ஒருபோதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். தாயினும் மேலாய் அன்பு வைக்கின்ற ஆண்டவர், தடுமாறி கலக்கத்தில் இருக்கும்போது கைப்பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவர், நாம் கலங்காமல் காத்துக் கொள்கிற ஆண்டவர். இன்று காலையிலே கூட செய்தித்தாளிலே ஒரு செய்தியை வாசித்தேன். குடும்ப பிரச்சனை காரணமாக சொந்த குழந்தைகளை பெற்ற தாயே கொலை செய்கின்ற நிகழ்வு இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களை முன்னே மீட்கும்படியா இந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவர் தாயின் மேலாய் அன்பு செலுத்துகிறவராயிருக்கிறார். அந்த அன்பை எண்ணி பார்ப்போம், சேர்ந்து உற்சாகமாய் பார்ப்போம். தாயினும் மேலாய் அன்பு வைத்தவர், தடுமாறும் போது தாங்கிடுவார். அனைவரும் சேர்ந்து. தாயினும் மேலாய் அன்பு வைத்தவர், தடுமாறும் போது தாங்கிடுவார். கலங்கிட வேண்டாம், தயங்கிட வேண்டாம், கலங்கிட வேண்டாம், தயங்கிட வேண்டாம். கண்மணி போல் உன்னை காத்திடுவாரவர், கண்மணி போல் உன்னை காத்திடுவார். உன்னை ஒருபோதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். உன்னை ஒருபோதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர்.
தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிற வல்லமையுள்ள வாக்கு மாறாத ஆண்டவர். கண்ணை இமை காப்பது போல உங்களையும் என்னையும் காக்கும்படியாய் இந்த உலகத்திற்கு வந்தவர். சோதனையோடு, வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு அடுத்ததாக நமக்கு என்ன நினைக்கும் நடக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். அலை கடல் புயலை அமர்த்திய தேவன் தடைகளை தகர்த்து முன் செல்கிறார். அலைகடல் புயலை அமர்த்திய தேவன் தடைகளை தகர்த்து முன் செல்கிறார். செங்கடல் பிளந்தவர் ஜெயம் உனக்களிப்பார். செங்கடல் பிளந்தவர் ஜெயம் உனக்களிப்பார். உன்னதரேசு துணையிருப்பார் என்றும் உன்னதரேசு துணையிருப்பார். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன் கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ. கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன் கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ. உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். கண்மணி போல் நம்மை காக்கிற ஆண்டவர். ஒருவேளை இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எதிர்காலத்தை குறித்த கவலையோடு, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என்னென்ன காரியங்கள் நடக்குமோ என்று பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவருடைய ஒத்தாசை உங்களுக்கு வர சித்தமாயிருக்கிறது. அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன். ஆண்டவரை நோக்கி கண்களை ஏறெடுக்கும் போது ஆண்டவர் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்லதே வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள்
உன் காலை தள்ளாட ஒட்டார். உன்னை காக்கிற தேவன் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. உங்களை காக்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்த ஆண்டவர், கவலைகளை போக்கும்படியாக நம்மை மீட்டுக் கொண்ட ஆண்டவர். உற்சாகமாக இந்த சரணத்தை பார்ப்போம். என் காலை தள்ளாட ஓட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கார். உன் காலை தள்ளாட ஓட்டார். உன்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. அவரை வலப்பக்கத்தில் நிழலாக வைக்கும் பொழுது வலுவாமல் காக்கக்கூடிய ஆண்டவர். பகலிலே சூரியனோ இரவிலே சந்திரனோ நம்மை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்கிற ஆண்டவர். இந்த சரணத்தின் அர்த்தத்தை உணர்ந்து உற்சாகமை பாடுவோம். வலப்பக்கத்தின் நிழலவரே, வழுவாமல் காப்பவரவரே. வலப்பக்கத்தின் நிழலவரே. உற்சாகமாய். சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. என் கண்களை ஏறெடுப்பே. என் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 11 வரை. லூக்கா 11 5 முதல் 11 வரை. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்குமிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறதின் நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும்.
உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்திலே மிக அழகான வசனம் ஒன்று இருக்கிறது. தேவன் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை பாடுவேன். ஒவ்வொரு நாளும் நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிற ஆண்டவர். இந்த நேரத்திலே அவரை ஆராதிக்கும்படியாய் நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரே, என்னுடைய பாவங்கள், என்னுடைய குற்றங்கள், என்னுடைய குறைகள், அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள் உடைய பாதத்தில் நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று சொல்லி ஜெபசிந்தையோடு கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கரம் பிடித்து நடத்துகிற ஆண்டவர் கண்மலை மேல் உயர்த்துவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே வெறுமையாய் அர்ப்பணித்து கேட்கப் போகிற சத்தியத்திற்கு இதய கதவுகளை திறந்து ஜெபசிந்தையோடு பாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்வதற்காகத்தான் உம்முடைய சொந்த சாயலிலே என்னை உருவாக்கி இருக்கிறேன். ஆனால் நான் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறேன் ஆண்டவரே, எத்தனையோ தவறுகளை செய்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் தருகின்ற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் செய்த பாவம் ஒருவேளை தடையாயிருக்குமா சுவாமி? என்னை மன்னியுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிப்போடு சேர்ந்து பாடுவோம். எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. சிலுவையிலே நமக்காக தன்னுடைய ஜீவனை தந்த ஆண்டவர், நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தின வல்லமையுள்ள ஆண்டவர். ஆண்டவரே, நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன் ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் சுவாமி. பலியாக என்னை மீட்டுக் கொண்டீரே, எங்களுக்காக பரலோகத்தை தந்திருக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியுங்க ஆண்டவரே. அர்ப்பணிப்போடு ஒப்படைப்போடு சேர்ந்து பாடுவோம். உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஐயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, என்னை சூராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே,
தன்னை பாவி என்று உணர்ந்து ஒத்துக்கொண்டு உடைய பாதத்திலே பாவத்தை அறிக்கையிட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வாழ்வின் முன்னேற்றத்திற்கு பாவங்கள் தடையாய் இருக்குமானால் தயவாய் மன்னியுங்க ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி. தொடர்ந்து வல்லமையான கிருபையினால் அவர்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை கேட்பதற்கு கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, உடைய சேவைக்கு அழைத்த ஓடி ஓடி உழைத்திடுவேன் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீரே சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் ஐயா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரேவும் சேவைக்கு என்னை அழைத்தீரேவும் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே, என்னை சூராஜனே. கடைசியாக இந்த சரணத்தை பாடும்போது ஆண்டவரிடத்திலே நன்றி சொல்லி, இம்மட்டும் என்னை காத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னுடைய பாவங்களை நீர் மன்னித்து விட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நன்றியோடு அவரை ஆராதித்து நிறைவு செய்யும். அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து கலி கூறுவே. அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. எப்போது உம்மை காண்பேன், எப்போது உம்மை காண்பேன். எங்குதையா என் இதயம், எங்குதையா என் இதயம். எஜமானனே என்னை சூராஜனே, எஜமானனே என்னை சூராஜனே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே, என்னை சூராஜனே. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மறுவாழ்வு பெற்றவர்களாய் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு ஏக்கம் ஆண்டவரே, எதிர்காலத்தை குறித்த கவலை எல்லாத்தையும் மாற்றி போடுங்க ஆண்டவரே. குடும்பங்களிலே கடன் பிரச்சனைகள், கண்ணீர் நிறைந்திருந்தால், வியாதி இருந்தால், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவரீர் அப்புறப்படுத்தி போடுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தையை கேட்கும்படியாய், உடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இல்லங்களிலும் உமது கிருபை, உமது சமாதானம், உடைய ஆசீர்வாதம் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதற்காக பிரயாசப்படுகிறவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. செய்து கொடுக்கிற அன்பு அண்ணனை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உடைய தெய்வீக பிரசனம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, 7 மாதங்களை நிறைவுடைய கிருபை சேர்ந்திருக்குங்க. 8வது மாதத்தை காணும்படியான கிருபை தந்திருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த மாதத்திலும் உடைய வல்லமையான கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். கடந்த மாதம் முழுவதும் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய செட்டையின் மறைவிலே நம்மை மறைத்து வழிநடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி மாலை வேளையிலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவரை ஆராதிக்கவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும் நமக்கு கிருபை செய்திருக்கின்றார். இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவார். வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவார். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டிச் சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதத்திலே வாக்கு பண்ணியிருக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தரை இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை நோக்கி பார்க்கின்றோம். எங்களிடத்தில் நீர் என்ன காரியத்தை எதிர்பார்க்கின்றீர் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலம் எங்களோடு கூட நீர் பேசுவீராக. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்கின்ற வசனத்தின்படி நாங்கள் பிழைக்கத்தக்கதான வார்த்தைகளை நீர் கட்டளையிடுவீராக. மகிமையான காரியத்தை நீர் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக லூக்கா 11வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். லூக்கா 11வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். வேத வசனத்தில் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லியிருக்கின்ற 3 காரியங்கள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரே ஒரு காரியத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுவோம். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று லூக்கா 11:9
ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை அடுத்த வசனத்தில் தேடுகிறவன் கண்டடைகின்றான் என்றும் வேதவசனம் சொல்லுகின்றது. சங்கீதம் 34:10 எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியது கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை கட்டளையிடுவார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, நீதிமொழிகள் 30:9 எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் அதில் வேதவசனம் இவ்வாறாக முடிகின்றது. நீதிமொழிகள் 30:9 என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஆண்டவரே, எனக்கென்று நீர் எதை வைத்திருக்கிறீரோ அதை எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் நாம் கேட்கக்கூடிய காரியத்தை வேதம் நமக்கு அழகாக கற்றுக் கொடுக்கின்றது. என கருமையானவர்களே, இந்த நாடில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லி இருக்கின்றார் தேடுங்கள் என்று சொல்லி. ஆண்டவராகிய கர்த்தருடைய வசனம் சொல்லுகின்றது கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, இந்த நாடில் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 6:8 எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது உங்களுக்கு இன்னது தேவை என்று தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. மத்தேயு 6:8 வாசிக்க கேட்போம். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. என கருமையானவர்களே, உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு எது தேவை, உங்களுக்கு எது தேவை இல்லை என்பதையும் ஆண்டவராகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பது இதில் மறைமுகமாக கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. உங்களுக்கு இன்னது தேவை இல்லை என்பதையும் ஆண்டவராகிய கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பது இதில் மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. என கருமையானவர்களே, யார் கர்த்தரை தேடுகிறார்களோ, ஆண்டவராகிய கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் அதை நன்மையாக ஆண்டவராகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார். உங்களுக்கு என்ன தேவை இருக்கின்றது, அந்த தேவையை ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் உங்களுக்கு அது தேவை என்று தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கும் பொழுது நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் கட்டளையிடுகின்றார். என கருமையானவர்களே, இந்த மாதம் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு ஒரு முக்கியமான காரியத்தை நம்மோடு கூட பேச விரும்புகின்றார். நமக்கு எது தேவை என்பதை அவர் அறிந்திருப்பது மட்டுமல்ல, நாமும் நமக்கு எது தேவை எது தேவை இல்லை என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். என கருமையானவர்களே, நமக்கு தேவையானதை நம்ம தேடுகின்றோமா? தேடுங்கள் என்பதிலே முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகின்றது என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எது தேவையாக இருக்கின்றது? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு எனக்கு என் தேவனாகிய கர்த்தர் தேவை, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு தேவை, எனக்கு என் தேவனாகிய கர்த்தர் தேவை, அவரை நான் தேடும் பொழுது எனக்கு எந்த குறைவும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கட்டளையிடுகின்றார். என கருமையானவர்களே, ஒருவேளை இந்த நாடில் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகின்றார் என்பதை உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகின்றேன். சில வேளைகளில் நாம் நமக்கு தேவையில்லாத ஒன்றை தேடும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் போவது கிடையாது.
எனக்கு அருமையானவர்களே, நமக்கு தேவை இருக்கும் பொழுது, இது எனக்கு தேவை என்ற உடனே தேவனிடத்தில் நம்ம செல்லுகின்றோம். ஆனால் நமக்கு தேவையில்லாத ஒன்றை நாம் நாடும் பொழுது அந்த நேரத்தில் நம்ம தேவனாகிய கர்த்தரை தேடுகின்றது கிடையாது, அவரிடத்தில் நம்ம போவதும் கிடையாது. அப்படி நமக்கு தேவையில்லாத ஒன்றை நாம் தேடி போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போய் விடுகின்றோம். இந்த நாளில் ஒரே ஒரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்தி பேசும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் என் உள்ளத்தில் ஏவினார். அந்த காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, பெற்றோர்களுக்கு நான் வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், என் அன்பு பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். பிள்ளைகளை பொறுத்த மட்டில் அவர்கள் படித்து முடித்து நல்ல வேலையில் அமர வேண்டும், அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நம்ம விரும்பக்கூடியதில் நன்மையான காரியம்தான். அந்த காரியம் ஒரு அவசியமான காரியம். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் என்று நம்ம விரும்புகின்றோம். நல்லது தான். அதே நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு எது தேவை எது தேவை இல்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, அது நாம் அறிந்திருக்கக்கூடியது மிக மிக அவசியமான ஒன்று. நமக்கு பிள்ளைக்கு தேவையில்லாத ஒன்றை நாம் தேடுகின்றோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைக்கு இது தேவைதானா? நம்முடைய பிள்ளைக்கு இந்த காரியம் தேவையில்லாத ஒன்றை நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் வந்து விடுகின்றது என்பதை வேத வசனத்திலிருந்து நம்ம அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நான் 2 முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பொதுவாக இன்றைக்கு பெற்றோர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்றால், தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் படிக்க வைக்கின்றார்கள். இன்றைக்கு நான் படிப்புக்குள்ளாக நான் போக விரும்பவில்லை. படித்து முடித்த பின்பதாக, பிள்ளைகள் படித்து முடித்த பின்பதாக பெற்றோர்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கின்றது தெரியுமா? எனக்கு அருமையானவர்களே, எங்கள் பிள்ளைகள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில், ஒரு அரசு வேலையில் எங்கள் பிள்ளை அமர வேண்டும், கை நிறையாக சம்பாதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள். நல்ல காரியம்தான். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் எல்லாருக்கும் அரசு வேலையை வைப்பது கிடையாது. ஒருத்தருக்கு ஆண்டவர் அரசாங்க வேலையை வைத்திருக்கின்றார். ஒருத்தருக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அரசாங்கம் அல்லாதபடிக்கு தனியார் வேலைகளை தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைக்கு அரசாங்க வேலை தேவைதானா என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாதபடிக்கு சில வேளைகளில் நம்ம என்ன செய்கின்றோம் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலையே ஆண்டவராகிய கர்த்தர் வைக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பிள்ளைக்கு அது தேவையில்லை என்று தேவன் அறிந்திருந்தார் என்றால் அவர் அரசாங்க வேலை வைத்திருக்க மாட்டார். அப்படி ஆண்டவராகிய கர்த்தர் அந்த வேலையை வைத்திருக்காத பொழுது நீங்கள் நம்முடைய பிள்ளைக்கு எப்படியாவது ஒரு அரசு வேலையை நம்ம வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய தொடங்குகின்றோம்? கர்த்தரை தேடாதபடிக்கு எப்படியாவது லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கிவிட வேண்டும் என்று நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியம் கர்த்தரிடத்திலிருந்து வந்த காரியம் கிடையாது. காரணம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அரசாங்க வேலையை உங்கள் பிள்ளைக்கு வைத்திருப்பார் என்றால் அந்த அரசாங்க வேலை கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்றால் அது எப்படி வருகின்றது என்பதை வேத வசனத்திலிருந்து ஆதாரத்தோடு கூட நான் உங்களுக்கு நிரூபித்து காட்ட விரும்புகின்றேன். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அரசாங்க வேலை உங்கள் பிள்ளைக்கு வருகின்றது என்றால் நான் சொல்லுகின்றேன், ஒரு காசு நீங்கள் செலவழிக்காமல், அழுத்தம் திருத்தமாக நான் சொல்லுகின்றேன், ஒரு காசு லஞ்சம் கொடுக்காமல் தேவனாகிய கர்த்தர் அந்த வேலையை கட்டளையிடுவார். காரணம், அது கர்த்தரிடத்திலிருந்து வருகின்றது. நீங்கள் லஞ்சம் கொடுத்து ஒரு அரசு வேலையை பிள்ளைக்கு வாங்கி கொடுக்கும்படிக்கு நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைக்கு தேவையில்லாத ஒன்றை நீங்கள் தேடி போகிறீர்கள் என்று அர்த்தம். உங்களை பொறுத்த மட்டில் அவர்கள் என்னுடைய குடும்பத்தில் பார்த்தோம் என்றால் அவர்கள் என்னுடைய உடன் பிறந்த என்னுடைய அண்ணனோ அல்லது என்னுடைய அக்காவோ
என்னுடைய தங்கையோ என்னுடைய தம்பியோ அவர்கள் பிள்ளைகள் எல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார்கள், கை நிறைய சம்பாதிக்கிறார்கள், செழிப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் வெளிப்படையாக இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறீர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் அரசாங்க உத்தியோகம் அவர்களுக்கு தேவை என்று கொடுத்திருக்கலாம். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைக்கு அது தேவை இல்லாமல் இருந்திருக்கிறபடியினால் ஆண்டவராகிய கர்த்தர் அதை கொடுக்காமல் இருந்திருக்கும் பொழுது, உங்கள் பிள்ளைக்கு அது தேவையில்லை என்று அறிந்திருக்கிற தேவன் அதை தரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்றால், மற்றவர்களை பார்த்து என்னுடைய பிள்ளைக்கும் எப்படியாவது தேவையில்லாத ஒன்றை நீங்கள் தேடி போகிறதின் நிமித்தம் லஞ்சம் கொடுத்து அந்த காரியத்தை எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், ரெபேக்காள் பார்க்கின்றாள், தன்னுடைய மகனாகிய யாக்கோபுக்கு, இளைய குமாரனாகிய யாக்கோபுக்கு எப்படியாவது ஆசீர்வாதம் வந்துவிட வேண்டும் என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, அண்ணனுடைய ஆசீர்வாதம் இவனுக்கு தேவையில்லை, அண்ணனை தான் தகப்பனார் ஆசீர்வதிக்க போகின்றார். அப்படி இருக்கும் பொழுது அந்த அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக குறுக்கு வழியிலே அவர்கள் கர்த்தரை தேடவில்லை. எனக்கு அருமையானவர்களே, தேவையில்லாத ஒன்றை நீங்கள் தேடி போகும் பொழுது நீங்கள் கர்த்தரை தேடுகிறதே கிடையாது என்பது உங்களுக்கு தெரிகின்றதா? எனக்கு அருமையானவர்களே, ஏனென்றால் லஞ்சம் கொடுத்து ஒரு வேலைக்கு போகின்றோம் என்றால் அது ஆண்டவருக்கு தெரியாமல் அந்த காரியத்தை செய்வோம், அப்படித்தானே? எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருக்கு எந்த ஒரு காரியமும் தெரியாமல் இருப்பது கிடையாது. ஆண்டவருடைய சீஷனாகிய யூதாஸ் காரியத்துக்கு 30 வெள்ளிக்காசு தேவையில்லை. தேவையில்லாத ஒன்றை தேடி போனதின் நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையை பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் எது தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர், நீங்கள் அதை கேட்காமலே தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. இன்றைக்கு அநேக வேளைகளில் லஞ்சம் கொடுத்தாவது எப்படியாவது நம்முடைய பிள்ளைக்கு ஒரு வேலையை வாங்கிவிட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் பிரயாசப்படுகின்றீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைக்கு ஒரு அரசாங்க வேலை தேவையாக இருக்கும் என்றால் அது தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாக வரும். காத்திருங்கள், அதுவரைக்கும் நீங்கள் காத்திருங்கள். ஒருவேளை உங்கள் பிள்ளைக்கு ஒரு அரசு வேலையை ஆண்டவராகிய கர்த்தர் வைக்கவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் உங்கள் பிள்ளைக்கு தேவையில்லாத ஒன்றை நீங்கள் தேடி போகின்றீர்கள்? எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைக்கு தேவையில்லாத ஒன்றை நீங்கள் தேடி போவீர்கள் என்றால் நீங்கள் அநேக குறுக்கு வழிகளை நீங்கள் கையாளத் தொடங்குவீர்கள். அது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அல்ல, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வியாகுலத்தை கொண்டுவிடும் வேதனையும் கண்ணீரின் பாதையின் வழியாக உங்கள் பிள்ளைகள் கடந்து செல்லக்கூடும். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது நான் சொல்ல விரும்புகின்ற காரியம், ஒரு அரசு வேலையை ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைக்கு வைத்திருப்பார் என்றால் நான் சொல்லுகின்றேன், கர்த்தரை தேடுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் பிள்ளைக்கு இது தேவை என்று அறிந்திருப்பார் என்றால் தேவனாகிய கர்த்தர் அந்த அரசு வேலையை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நான் வேதத்திலிருந்தே அந்த காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். அநேக வேளைகளில் நீங்கள் இந்த ஈசாக்கு ரெபேக்காளுடைய இளைய குமாரனாகிய யாக்கோபை குறித்து அநேக காரியத்தை நம்ம பார்த்திருப்போம். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு தேவையான ஒன்றை, வயதான காலத்தில் இந்த யாக்கோபுக்கு தேவையான ஒன்றை அவன் கேட்காமலே தேவனாகிய கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒன்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஆச்சரியமான காரியம். ஆண்டவராகிய கர்த்தர் அவன் கர்த்தரை தேட பழகின பின்பதாக அவனுக்கு இது தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு எப்படி அதை கட்டளையிடுகின்றார் என்பதை இந்த நாள் செய்தியின் நிறைவிலே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒன்று நான் சொல்லுகின்றேன், கர்த்தரை தேட பழகிக் கொள்ளுங்கள். என்ன தேவையாக இருந்தாலும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் தேவை, என் படியை எனக்கு அளந்து என்னை பூஷித்தருளும் என்று ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். எனக்கென்று எதை வைத்திருக்கிறீரோ அதை
அதை எனக்கு தாரும் என்று தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேளுங்கள். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீ எதை வைத்திருக்கிறீரோ அதை என் பிள்ளைக்கு தாரும் என்று கேளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்க வைக்கின்றோம். படிக்க வைத்த பின்பதாக எப்படியாவது எங்கள் பிள்ளைகள் சம்பாதிக்க வேண்டும், கை நிறையா பணம் வர வேண்டும் என்று தான் நீங்கள் விரும்புகின்றீர்களே ஒழிய, எனக்கு அருமையானவர்களே, அந்த காரியம் உங்கள் பிள்ளைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் எந்த விதத்தில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா? எனக்கு அருமையானவர்கள், ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளில் 2 முக்கியமான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னதை உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். முதலாவது, நம்முடைய தேசத்தில் நம்ம இருக்கும் பொழுது நீங்கள் என்ன விரும்புகின்றீர்கள்? அரசாங்க உத்தியோகத்தை என் பிள்ளைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். நல்லது தான். அதே நேரத்தில் உங்கள் பிள்ளைக்கு அது தேவைதானா? எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைக்கு அது தேவையா என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்படி தேவையில்லாத பட்சத்தில் உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் அதை தேடுவீர்கள் என்றால் நீங்கள் கர்த்தரை தேடி போக மாட்டீர்கள், மனுஷனை தேடி போவீர்கள். லஞ்சம் கொடுத்து எப்படியாவது வேலை வாங்கிவிடும்படிக்கு செய்வீர்கள். ஏதாவது ஒரு அரசியல் பிரபலங்களை தேடி போக தொடங்குவீர்கள். இவர்களை வைத்தாவது காரியத்தை சாதித்து விடுவோமா என்று நினைக்க தொடங்குவீர்கள். கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்டு மனுஷனை, எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் குறுக்கு வழிகளையும் தேடத் தொடங்குவீர்கள். அது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. முதலாவது நான் சொல்லுகின்றேன், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஒரு அரசு வேலையை வைத்திருப்பார் என்றால் ஒரு காசு நீங்கள் செலவழிக்காமல் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்கள் கேட்பீர்கள், இந்த காலத்தில் அப்படி எப்படி நடக்கலாம், லஞ்சம் கொடுக்காமல் எப்படி வேலை கிடைக்கும் என்று சொல்லுகிறீர்கள். நான் சொல்லுகின்றேன், ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார் என்றால் தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் ஒரு நாளும், அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படாது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. உங்களை ஒரு அரசு உத்தியோகத்தில், அரசு வேலையில் ஆண்டவராகிய கர்த்தர் அமர வைக்க வேண்டும், உங்கள் பிள்ளையை உட்கார வைக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்பினார் என்றால் அந்த இடத்தில் நிச்சயமாக ஒரு காசு செலவில்லாதபடிக்கு உட்கார வைப்பார். அதை வேதத்திலிருந்தே உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். 2வது முக்கியமான காரியம், பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நம்முடைய தேசத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை என்ன தெரியுமா? என்னுடைய பிள்ளை வெளிநாட்டில் போய் அங்கு போய் வேலை பார்த்து சம்பாதிக்க வேண்டும் என்கின்றது இன்றைக்கு பெற்றோர்களுடைய விருப்பமாக இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய இந்திய தேசத்திலும் அநேக ஊர்களில், எனக்கு அருமையானவர்களே, அநேக ஊர்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த ஊர்களிலே அநேகம் பேர், ஒரு குறிப்பிட்ட ஊரை எடுத்துக்கொண்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அங்கு இருக்கக்கூடிய அநேகர் பார்த்தீர்கள் என்றால் வெளி தேசத்தில், வெளிநாட்டிலே போய் வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்பொழுது இந்த பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் போய்விட்டான், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் வெளிநாட்டுக்கு போய்விட்டான், நம்முடைய பிள்ளையும் போக வேண்டுமே என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களே, எப்படியாவது கடனையாவது வாங்கி நம்முடைய பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும், அல்லது கடன் வாங்கியாவது நான் வெளிநாட்டுக்கு போய்விட வேண்டும் என்று வெளிநாட்டின் மீது உள்ள மோகம். எனக்கு அருமையானவர்களே, முதலாவது நான் சொன்னேன், அரசு வேலையின் மீது மோகம், அது இச்சை என்று சொல்லுகின்றேன். 2வது காரியம், வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி வெளிநாட்டின் மீது உள்ள மோகம். இன்றைக்கு இப்படி இருக்கக்கூடிய காரியம், எனக்கு அருமையானவர்களே, நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போவது தேவையா, நீங்கள் போவது தேவையா என்பதை முதலாவது நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உங்கள் பிள்ளை வெளிநாட்டுக்கு போவது தேவையா என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய பிள்ளை வெளிநாட்டுக்கு போவது தேவை என்று தேவனாகிய கர்த்தர் அறிந்திருப்பார் என்றால், உங்கள் பிள்ளைக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை நீங்கள் கேட்காமலே தேவனாகிய கர்த்தர் அந்த வாசல்களை திறப்பார். அதற்கும் நான் வேத வசனத்திலிருந்து ஆதாரத்தை காண்பிக்க விரும்புகின்றேன். ஒரு காசு செலவில்லாமலே அந்த மனுஷன் இன்னொரு தேசத்துக்கு போகக்கூடியதை வேதம் விவரித்து காட்டுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார் என்றால், தேவனாகிய கர்த்தர் செய்வார் என்றால் இந்த காரியத்தை ஆண்டவர் செய்கின்றார். இன்றைக்கு சில ஊழியக்காரர்கள் என்ன தெரியுமா,
நம்முடைய தேசத்தில் ஊழியம் செய்யக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒரு ஆசை என்னவென்றால், அநேகர் வெளிநாட்டில் போய் ஊழியம் செய்கிறார்கள், நாமும் வெளிநாட்டுக்கு போவோம், நம்முடைய மனைவி பிள்ளைகளோடு கூட வெளிநாட்டில் போய் ஊழியம் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் வெளி தேசத்தின் மீது மோகம் கொள்ளுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நீங்கள் வெளிநாட்டுக்கு போவது தேவை என்று அறிந்திருப்பார் என்றால் ஆண்டவர் உங்களை வெளிநாட்டுக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும். கர்த்தர் இல்லாமல் நீங்கள் போவீர்கள் என்றால், எனக்கு அருமையானவர்களே, நான் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தரோடு கூட நீங்கள் போவீர்கள் என்றால் மட்டும்தான் அடுத்த தேசத்துக்கு நீங்க போகும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வருவார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் 2 காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பிள்ளைகளுக்கு இந்த இடத்திலேயே நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பெற்றோர்கள் ஒரு அரசு வேலையை பிள்ளையை சேர்ப்பதற்காக நீங்கள் லஞ்சம் கொடுத்து காரியத்தை செய்யக்கூடியது ஒரு பக்கம் இருக்கின்றது. இன்னொரு காரியம், பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கட்டும், அங்கு போய் சம்பாதிக்கட்டும் என்று சொல்லி கடனை வாங்கியாவது போய் அங்கு போய் நம்முடைய பிள்ளைகள் சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி வெளிநாட்டின் மீது உள்ள மோகத்தின் நிமித்தம் அது தேவைதானா இல்லையா என்பதை அறிந்திருப்பது கிடையாது. வெளிநாட்டில் போய் வேலை செய்யக்கூடியவர்களை குறித்து நான் சொல்லுகின்றேன், அவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், அங்கு வெளிநாட்டில் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, நம் இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை போல வேறு எந்த இடத்திலும் இருக்க முடியாது. வெளிநாட்டில் நீங்கள் அநேக வேளைகளில் வெளிநாட்டில் போய் நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்று புறப்பட்டு போகக்கூடியவர்கள், கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு செல்வார் என்றால் மாத்திரம்தான் நீங்கள் அந்த இடத்தில், நான் சொல்லுகின்றேன், கம்ஃபர்ட்டாக நீங்கள் இருக்க முடியும். இல்லாவிட்டால், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? இந்த நாளில் அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகின்றதே. உங்களுக்கு ஆண்டவர் அரசு வேலையை வைத்திருந்தார் என்றால் மாத்திரம் தேடுங்கள். உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தேவை வைத்திருந்தால் மாத்திரம் வெளிநாட்டுக்கு நீங்கள் செல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களே, மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் வெளிநாட்டுக்கு போகின்றார்கள், சம்பாதிக்கிறார்கள் என்று பார்த்த உடனே உங்களுக்கும் அந்த எண்ணம் வந்து நீங்கள் கடன் வாங்கி கொண்டு புறப்பட்டு செல்லாதிருங்கள். இன்றைக்கு ஊழியக்காரர்களில் சிலர் கடனை வாங்கி கொண்டு ஊழியம் செய்யும்படிக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வெட்கக்கேடான காரியம் இன்றைக்கு இருக்கின்றது. நான் சொல்லுகின்றேன், கர்த்தருடைய ஊழியத்தை ஒரு நாளும் நீ கடன் வாங்கி செய்யாத. அந்த கடனை கர்த்தர் அடைக்க மாட்டார். ஆண்டவராகிய கர்த்தருக்காக நான் கடன் வாங்கினேன் என்று சொல்லக்கூடிய காரியம் வேத வசனத்துக்கு மாறானது. காரணம், கடன் வாங்கக்கூடாது என்பது கர்த்தருடைய கட்டளை. நான் கடன் வாங்கி ஊழியம் செய்தேன் என்று நீ சொல்லுவாய் என்றால் கர்த்தர் கேட்பார். உன்னை யார் கடன் வாங்கி ஊழியம் செய்ய சொன்னது? அது உனக்கு தேவையில்லாத காரியம். நீ தேவையில்லாத காரியத்தை நீ செய்திருக்கிறாய் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தரால் கடிந்து கொள்ளப்படுவோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என கருமையானவர்களே, வேதத்திலிருந்தே நான் உங்களோடு கூட பேச விரும்புகின்றேன். ஒரு மனிதன தேவனாகிய கர்த்தர் வெளிநாட்டுக்கு அழைத்து கொண்டு செல்கின்றார். இது ஒரு ஆச்சரியமான காரியம். வெளிநாட்டுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஏன் இந்த காரியத்தை இந்த மாதம் பேச சொன்னார் என்று தெரியாது. ஆண்டவராகிய கர்த்தர் இந்த காரியத்தை பேசும்படிக்கு உள்ளத்தில் ஏவுகிறார் என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நாம் வெளிநாட்டில் போய் சம்பாதித்து வந்து அதன் பின்பதாக நம்முடைய தேசத்தில் வந்து நம்ம செட்டில் ஆகிவிடலாம் என்று ஒரு எண்ணம் இருக்கலாம். ஒன்று நான் சொல்லுகின்றேன், நீங்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய அந்த காரியம் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் என்றால், ஆண்டவரே, இந்த காரியம் நான் வெளிநாட்டுக்கு போவது தேவையாக இருக்கும் என்றால் தயவு செய்து எனக்கு வாசலை திறந்து தாரும் என்று கர்த்தரை தேடுங்கள். எனக்கு அருமையானவர்களே, உன் தேவைக்காக நீ தேவனாகிய கர்த்தரை தேடு. என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஆண்டவரே, நான் வெளிநாட்டுக்கு போவது தேவையா? என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போவது தேவையா? ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் அந்த காரியம் உங்களுக்கு தேவையாக இருக்கின்றது என்றால் ஆண்டவராகிய கர்த்தரே அந்த வாசல்களை திறக்கும் வரைக்கும் காத்திருங்கள். நீங்களாக மற்றவர்களை பார்த்து பணத்தை, எனக்கு அருமையானவர்களே, நீ புறப்பட்டு போகிறாய் என்றால் அதற்கான தேவைகளை தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் வரைக்கும் காத்திரு.
கடனை வாங்கிட்டாவது போய் சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி சிலர் சொல்லுவார்கள். வயதான காலத்தில் நான் போய் வெளிநாட்டில் போய் என்ன செய்ய போகின்றேன், அதனால தான் இப்பொழுதே போய்விட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று. ஆண்டவர் உங்களை எப்பொழுது வெளி தேசத்துக்கு அழைத்து கொண்டு செல்ல விரும்புகின்றாரோ அப்பொழுது தான் தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு செல்லுவார். வேதத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒருத்தர வாலிப பிராயத்தில் பையனை கூட்டிட்டு போறாரு. அவனுடைய தகப்பனை வயசான பின்பதாக தேவனாகிய கர்த்தர் வெளி தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போகின்றார். எனக்கு அருமையானவர்களே, அந்த காரியத்தை குறித்து நான் பார்த்த பொழுது ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு வேலையை கட்டளையிடுகின்றார். சாதாரண வேலை அல்ல, ஒரு அரசாங்க உத்தியோகத்தை தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கட்டளையிடுகின்றார். அந்த வேலை அவனை தேடி வருகின்றது என்பதை வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் யோசேப்பினுடைய சரித்திரத்தில். அநேக வேளைகளில் நாம் இந்த யோசேப்பினுடைய சரித்திரத்தை நம்ம தியானித்திருக்கின்றோம். இதில் பாருங்கள், வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யாக்கோபை குறித்து நான் உங்களிடத்தில் சொன்னேன். எனக்கு அருமையானவர்களே, ஈசாக்கு ரெபேக்காள் தம்பதியினுடைய அந்த இரட்ட பிள்ளைகளில் இளைய குமாரன் தான் யாக்கோப். அன்றைக்கு அவன் தேவையில்லாத ஒன்றை தேடி போனதின் நிமித்தம் அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தது. அண்ணனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு தேவையில்லை. அப்படி இருக்கும் பொழுது அது தேவையில்லாத ஒன்றை தன் தாயினுடைய ஆலோசனையின்படி கேட்டதின் நிமித்தம், அவனுக்கு தேவையில்லாத ஒன்றை தேடினதின் நிமித்தம் அவன் வாழ்க்கையில் பிரச்சனை வந்து கடந்து போனது எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இதே யாக்கோபினுடைய வாழ்க்கையில் அவன் வயதான காலத்தில் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு எது தேவை என்பதை அறிந்த தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு எப்படி கொடுக்கிறார் என்பதை பாருங்கள். காரணம் என்னவென்றால், அவன் கர்த்தரை தேடுகிறவனாக மாறியிருந்தான். இதே யாக்கோபு அன்றைக்கு மனுஷனை தேடினவனாக இருந்தான். ஆனால் இப்பொழுதோ கர்த்தரை தேடுகிறவனாக அவன் இருந்த பொழுது அவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் பார்த்து கொள்ளக்கூடியதை வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. உங்களுக்கும் ஆண்டவர் சில பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம். ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 3 பிள்ளைகளையோ ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அந்த பிள்ளைகள்ல எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை ஏதாவது ஒரு பிள்ளைய தேவனாகிய கர்த்தர் வெளி தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த சம்பவம் மிகவும் அழகாக வேதம் விவரித்து சொல்லுகின்றது. யாக்கோபு தகப்பன், 12 பிள்ளைகள்ல ஒருத்தன் யோசேப்பு. இதுல தகப்பனும் வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்பவில்லை, யோசேப்பும் வெளி தேசத்துக்கு போக வேண்டும் என்கின்ற விருப்பம் அவனுடைய இருதயத்தில் இம்மி அளவு கூட கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, வெளி தேசத்துக்கு போக வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ இந்த யோசேப்புக்கு வெளி தேசத்துக்கு போவது தேவை என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருக்கின்றார். கவனித்துக் கொள்ள வேண்டும். சில வேளைகளில் உங்களுடைய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் முதலாவது வெளி தேசத்துக்கு தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு செல்லலாம். உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கின்றார்களா? சில வேளைகளில் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாய் தகப்பனுடைய உள்ளமெல்லாம், எனக்கு அருமையானவர்களே, என் பிள்ளைகளை நாங்கள் எப்பொழுது பார்ப்போம் என்கின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த நாளில் அந்த காரியத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் முதலாவது இந்த யோசேப்ப தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு என்ன தேவை என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருந்தார். முதலாவது ஆண்டவர் அவனுக்கு செய்கின்ற காரியம் என்னவென்றால், அவனுடைய வீட்டிலிருந்து தேவனாகிய கர்த்தர் அவனை வெளி தேசத்துக்கு தேவனாகிய கர்த்தர் கொண்டு செல்கின்றார். எகிப்துக்கு ஆண்டவராகிய கர்த்தர் கொண்டு செல்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்னொரு தேசத்துக்கு போவதற்கு ஒரு செலவு இல்லாமல் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை கொண்டு செல்கின்றார். நமக்கு தெரியும், அவனுடைய சகோதரர்கள் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் என்கின்ற காரியமெல்லாம் நம்ம அறிந்திருந்தாலும், ஆண்டவராகிய கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைகள் மீது செய்ய முடியாது. ஒன்றை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லும் பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாம் இடத்தில் ஆதியாகமம் 22
2வது அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் அதில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் யாரும் பிள்ளை மீது கூட கை வைக்க முடியாது என்பதற்கு ஒரு ஆதாரத்தை பாருங்கள். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்தில் சொல்லக்கூடியது பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லக்கூடியது? என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. அவன் என்னுடைய பிள்ளையானபடியினால் அவன் மீது கையை போட வேண்டாம். என கருமையானவர்களே, அப்ப ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் ஒருவேளை இவர்கள் அவனை, யோசேப்பை, அவனுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் விற்று போட்டாலும் இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்துக்கு அனுமதி கொடுக்காமல் இந்த காரியம் நடந்திருக்கா. இப்பொழுது அவர்கள் விற்று போடுகிறார்கள். சில கடினமான பாதையின் வழியாக யோசேப்பு போகின்றான். மறுபடியும் நான் சொல்லுகின்றேன், யோசேப்புக்கு இன்னொரு தேசத்தில் போய் இருக்கக்கூடியது ஒரு கசப்பான அனுபவமாக இருந்தது. அவனை பொறுத்த மட்டில் வெளிநாட்டுக்கு போகக்கூடியது அவனுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்களும் எனக்கு வெளி தேசத்துக்கு போவதற்கு விருப்பமே கிடையாது என்று நீங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒருவேளை நீ வெளி தேசத்துக்கு போக வேண்டியது தேவை என்று தேவனாகிய கர்த்தர் அறிந்திருப்பார் என்றால் அவரே வாசல்களை திறப்பார். ஆண்டவராகிய கர்த்தரே, தேவனாகிய கர்த்தரே வாசல்களை திறப்பார். ஒருவேளை இந்த இடத்துல யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை வெளிநாட்டுக்கு அனுப்பி இருப்பானா, என் பிள்ளையை நான் ஒருபோதும் அனுப்ப மாட்டேன், என் பிள்ளை என்னோடு கூட தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பி இருப்பான். ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய சித்தம் என்ன? உன்னுடைய பிள்ளை வெளிநாட்டுக்கு போவது தேவை. என கருமையானவர்களே, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர், நீங்கள் கேட்காமலே தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை கொடுக்கின்றார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். காரணம், உங்களுக்கு அது தேவையாக இருக்கிறபடியினால். இப்பொழுது அவன் வெளி தேசத்துக்கு, எகிப்துக்கு இப்பொழுது அவன் யோசேப்பு போகின்றது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகின்றது அந்த இடத்துக்கு போகும் பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்தை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகின்றார். ஆதியாகம 41வது அதிகாரம் 41, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, என கருமையானவர்களே, பார்வோன் யோசேப்பை பார்த்து என்ன சொல்லுகிறான் என்பதை பாருங்கள், வாசிக்கலாம். பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி. என கருமையானவர்களே, மிகப்பெரிய பதவியிலே உட்கார வைக்கப்படுகின்றான். ஒரு அரசாங்க உத்தியோகம். யோசித்து பாருங்கள், ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இவன் தேடி போகவே இல்லை. யோசேப்பை பொறுத்த மட்டில் தனக்கு ஒரு அரசு உத்தியோகம் கிடைக்க வேண்டும் என்று அவன் விரும்பின இல்லை, அவன் அதை நாடினதும் இல்லை. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவனுக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் தேவை என்பதை அறிந்த தேவனாகிய கர்த்தர் யாக்கோபினுடைய பிள்ளைகளில் ஒரே ஒருத்தனுக்கு மாத்திரம்தான் அந்நிய தேசத்தில், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தில் அரசாங்க வேலை கிடைக்கும். ஆனால் வெளி தேசத்தில் போய் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் உட்கார வேண்டும் என்றால், எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் வாசல்களை திறக்காவிட்டால் நம்ம போய் அந்த இடத்துல அமர முடியாது. அதே நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி செய்கின்றார் என்பதை பாருங்கள். வெளிநாட்டுக்கு புறப்பட்டு போறவன் கடன் வாங்கிட்டு போனானா? எனக்கு அருமையானவர்களே, சொல்ல போனா யோசேப்பை விற்று போட்டதில் யோசேப்பின் நிமித்தம் அவன் அண்ணன்மார்களுக்கு தான் வெள்ளிக்காசு கிடைத்ததே ஒழிய, எனக்கு அருமையானவர்களே, இவன் ஒரு காசு செலவு செய்யாதபடிக்கு அவன் யோசேப்பு இப்பொழுது எகிப்துக்கு போய் சேருகின்றான். ஒரு காசு செலவு இல்லாமல் இன்னொரு தேசத்துக்கு போவது என்பது கர்த்தர் செய்யாமல் இந்த காரியம் நடக்குமா? எனக்கு அருமையானவர்களே, நான் இந்த காரியத்தை ஏன் கர்த்தர் செய்தார் என்று சொல்லுகிறேன் என்றால், இதை யோசேப்பே சொல்லுகின்றான், என்னை என் தேவனாகிய கர்த்தர் தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். எனக்கு அருமையானவர்களே, என்னை வெளிநாட்டுக்கு கொண்டு வந்தது நீங்கள் அல்ல. தன் சகோதரர்களை பார்த்து அவன் சொல்லக்கூடியது ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்கலாம். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசியுங்கள். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும்
பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே இந்த எகிப்துக்கு அவர் அனுப்பினார். வாசியுங்கள். ஆதலால் நீங்கள் அல்ல, நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு அனுப்பி. யார் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது? நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்துக்கு கொண்டு வந்தார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு போவது உங்கள் பிள்ளைகளில் யாருக்கு தேவையோ அவர்களை தேவனாகிய கர்த்தரே கொண்டு வருகின்றார். இது மிக மிக முக்கியமான காரியம். பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகின்றேன், வெளிநாட்டின் மீது மோகம் கொண்டவர்களாக பிள்ளைகளை எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட வேண்டும், என் பிள்ளை வெளிநாட்டில் இருக்கின்றது என்று சொல்லி பெருமைக்காக அல்ல. எனக்கு அருமையானவர்களே, உங்கள் பிள்ளைக்கு தேவையாக இருக்கும் என்றால் மாத்திரம் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வெளி தேசத்துக்கு அனுப்பி வையுங்கள். காரணம் என்னவென்றால், வெளி தேசத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். கை நிறையா சம்பாதிக்கலாம், வசதியான வீடு எல்லாம் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் நிம்மதி இருக்கின்றதா? எனக்கு அருமையானவர்களே, இந்திய தேசத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் சொந்த தேசத்தில் நீங்கள் நிம்மதியாக படுத்து எழுந்திருக்கின்றீர்கள். எனக்கு அருமையானவர்களே, ஆனால் அந்நிய தேசத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு தேவை என்று இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நீங்கள் விருப்பப்படாவிட்டாலும் ஆண்டவராகிய கர்த்தரே உங்களை அந்நிய தேசத்துக்கு தேவனாகிய கர்த்தர் அழைத்து கொண்டு செல்கின்றார். வெளிநாட்டுக்கு போவதற்கு யோசேப்பு ஏதாவது செலவு செய்தானா? ஒரு செலவு செய்யாமல் தேவனாகிய கர்த்தர் கொண்டு போனார். இப்பொழுது அந்த இடத்துல பார்வோன் சொல்லக்கூடியது ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆதியாகமம் 41வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 41:41 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி. எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை நான் அதிகாரி ஆக்கினேன். அரசாங்க உத்தியோகம். எனக்கு அருமையானவர்களே, அரசாங்க உத்தியோகத்துக்கு இன்னைக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு லஞ்சம் கொடுத்து போகிறோம், அப்படித்தானா? எனக்கு அருமையானவர்களே, லஞ்சம் கொடுத்து வேலையிலே சேர்ந்து விட்டு கர்த்தர் எனக்கு இந்த வேலையை கொடுத்தார் என்று சாட்சி வேற சொல்லி கொண்டிருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நீ லஞ்சம் கொடுத்து ஒரு வேலையை வாங்கி கொண்டு கர்த்தர் கொடுத்தார் என்று சாட்சி கொடுக்காத அந்த சாட்சி தேவனாகிய கர்த்தர் வெறுக்கக்கூடியது, அருவருக்கக்கூடிய காரியம். ஆண்டவராகிய கர்த்தர் கொடுப்பார் என்றால் இந்த அரசாங்க உத்தியோகம் யோசேப்பு சொல்கின்றான், கர்த்தர் என்னை இவ்விடத்துக்கு அனுப்பினார், இந்த உத்தியோகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார் என்று யோசேப்பு சொல்ல முடியும். யோசேப்புக்கு ஆண்டவராகிய கர்த்தர் செய்த காரியத்தை பாருங்கள். எகிப்து தேசம் முழுமைக்கும் நான் உன்னை அதிகாரியாக்கினேன். இந்த சம்பவத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஒருவராலும் கூடாமல் இருந்த பொழுது யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு, பார்வோன் கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொன்ன பின்பதாக அவன் சொன்னது, நீர் ஒருத்தரை நியமித்து, எனக்கு அருமையானவர்களே, அரசு அதிகாரியாக இந்த அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு மனுஷனை நியமித்து, அவன் என்ன சொல்கிறான்? யோசேப்பு, இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு எகிப்தியனையே நீர் நியமித்து உமக்கு ஒரு காரியத்தை செய்யும்படிக்கு நீர் அவனை நியமிக்க வேண்டும் என்று சொன்னதை பாருங்கள். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 33வது வசனத்தில் பார்வோனிடத்தில் யோசேப்பு என்ன சொல்கிறான் என்று பாருங்கள், வாசிக்கலாம். ஆகையால் விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி என்று அவன் சொல்லுகின்றான். இந்த நேரத்திலும் நீர் ஒருவனுக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்தை நீர் கொடுக்கும்படிக்கு இந்த இடத்தில் அவனுக்கு அதிகாரியாக, எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக ஒரு மனுஷனை ஏற்படுத்தும் என்று சொன்ன பொழுது, எனக்கு அருமையானவர்களே, பார்வோன் சொல்லுகின்றான், நான் உன்னை அப்பாயிண்ட் பண்ணுகின்றேன், உன்னை நான் அரசு அதிகாரியாக. எனக்கு அருமையானவர்களே, அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் வந்து உட்காரும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்கிறார் என்றால், எனக்கு அருமையானவர்களே, மிகப்பெரிய பதவி, அரசாங்க உத்தியோகத்திலேயே மிகப்பெரிய பதவியில் வந்து அமருகின்றான் யோசேப்பு. எனக்கு அருமையானவர்களே, காரணம் என்ன? யோசேப்புக்கு அது தேவை என்பதை தேவனாகிய கர்த்தர் அறிந்திருந்தபடியினால் அவனை எகிப்துக்கு கொண்டு வந்து இன்னொரு தேசத்துக்கு ஆண்டவர் கொண்டு வருகின்றார். கடன் வாங்கல,
எந்த ஒரு காரியத்திலும் யாரிடத்திலும் தயவுக்காக போகவில்லை. கர்த்தரே அவனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். கர்த்தரே அவனை அந்த இடத்துல அரசாங்க அதிகாரியாக தேவனாகிய கர்த்தர் உயர்த்தினார். வாசியுங்கள் தொடர்ந்து. ஆதியாகமம் 41:42 வாசியுங்கள். பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார். கருமையானவர்களே, ஒரு அரசு உத்தியோகம் எப்படி வருகின்றது என்பதை பாருங்கள். இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி கர்த்தரால் வராத காரியத்தை எல்லாம் கர்த்தரால் வந்தது என்று நம்ம இன்னைக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஒரு காசு லஞ்சம் கொடுக்காமல் அரசு உத்தியோகத்தில் நேரடியாக வந்து அமர வைக்கப்படுகின்றான் யோசேப்பு. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு வெளி தேசத்துக்கு போக வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொள்ளுவார் என்றால், உங்களுக்கு அது தேவை என்றால் நான் சொல்லுகின்றேன், அதற்கான வாசல்கள் எல்லாவற்றையும் திறப்பார். அதற்கான பண தேவைகள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தரே சந்திப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் உனக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை தேடுகிறவர்களுக்கோ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தேவனாகிய கர்த்தர் சொன்னாரே. ஆண்டவராகிய கர்த்தரை தேடக்கூடிய யோசேப்புக்கு, எனக்கு அருமையானவர்களே, இந்த கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. அப்படி என்றால் இந்த யோசேப்பு தேவனாகிய கர்த்தரை தேடக்கூடியவனாக இருந்தபடியினால், அவனுக்கு என்னது தேவை என்பதை தேவன் அறிந்திருந்தபடியினால், அவனுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் வெளிநாட்டுக்கு அவன் போவது அவனுக்கு தேவை. வெளிநாட்டிலே அவனுக்கு ஒரு அரசு உத்தியோகம் அவனுக்கு தேவை என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் அறிந்திருந்தபடியினால் அவன் கர்த்தரை தேடினான். ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரை தேடுவதற்கு நமக்கு நேரம் இல்லாதபடிக்கு, எனக்கு அருமையானவர்களே, அநேக வேளைகளில் பல காரியங்களிலே உழண்டு கொண்டிருக்கின்றோம். ஒன்று சொல்லுகின்றேன், இன்றைக்கு அநேக நேரத்திலே வெளிநாட்டுக்கு செல்வதற்காக வெளிநாட்டின் மீது மோகத்தில் இருக்கின்றீர்களா? எனக்கு அருமையானவர்கள், அதை விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். அரசாங்க உத்தியோகத்தில் அமர வேண்டும், என் பிள்ளை அரசு உத்தியோகத்தில் சேர வேண்டும் என்பதற்காக லஞ்சம் கொடுப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றேன். ஒரு காசு செலவில்லாமல் அரசாங்க உத்தியோகத்தில் அமர்ந்த யோசேப்பு தேவனாகிய கர்த்தர் நமக்கு வேதத்தில் காட்டியிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், என்னை தேடுங்கள், எல்லா காரியமும் உங்களை தேடி வரும். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், கர்த்தரை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவார். என கருமையானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். எனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சகோதரன், என கருமையானவர்களே, அவனை பொறுத்த மட்டில் ஒரு சாதாரண ஒரு வேளையில் அவன் ஒரு கடை வைத்து கொண்டு நடத்தி கொண்டிருந்த அந்த வேளையில் அவன் படித்து முடித்திருந்து அதன் பின்பதாக வேலை கிடைக்காதபடியினால் சொந்தமாக ஒரு தொழில் செய்து கொண்டிருந்த நேரம். என கருமையானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் மிகுந்த கஷ்டத்தோடு கூட அந்த காரியத்தை செய்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். திடீரென்று நம்முடைய தேசத்தில், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய நாட்டில் கோர்ட்டு நீதிமன்றம் ஒரு வழக்கில், எனக்கு அருமையானவர்களே, ஒரு வழக்கில் தீர்ப்பு வழங்குகின்றது. என்னவென்றால், ஏற்கனவே ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்காக தெரிவு செய்யப்பட்டவர்கள் அநேகர் அதில் சீனியாரிட்டி இதில் அநேகம் பேர் இருக்கும் பொழுது சிலர் பணத்தை கொடுத்து, லஞ்சமாக பணத்தை கொடுத்து வேலையிலே சேர்ந்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடித்த நீதிமன்றம் அதற்கு தடை விதித்து, எனக்கு அருமையானவர்களே, யார் லஞ்சம் கொடுத்து வேலையிலே சேர்ந்தார்களோ, குறுக்கு வழியில் சேர்ந்தார்களோ, அவர்களை அந்த இடத்துல நீதிமன்றம் அதற்கு தடை விதித்தது மாத்திரமல்ல, இதற்கு தகுதியானவர்கள் இருப்பார்கள், அவர்களை எம்ப்ளாய்மெண்ட்ல
இருந்து உடனடியாக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலிருந்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளையிட்டது. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது நீதிமன்றத்திலிருந்து கட்டளை பிறப்பிக்கப்பட்டபடியினால் யாராலும் எந்த காரியத்திலும் லஞ்சம் வாங்க முடியவில்லை. காரணம், நீதிமன்றம் போட்ட கட்டளை ஆனபடியினால் யாரெல்லாம் ஏற்கனவே இந்த வேலைக்காக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு சர்டிஃபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணி அவர்கள் காத்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கு அந்த வேலையை கொடுக்கும்படிக்கு இப்பொழுது எல்லாருக்கும் யார் யார் எல்லாம் அந்த வேலைக்கு அவர்கள் தகுதியானவர்களோ அவர்களை தெரிவு செய்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, அந்த நேரத்தில் தான் இந்த சகோதரனிடத்தில் சொன்னது, எனக்கு திடீரென்று அரசாங்க உத்தியோக வேலை வந்திருக்கின்றது. நான் இனி எனக்கு அரசு வேலை கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. காரணம், லஞ்சம் கொடுத்தால் தான் வேலை கிடைக்கும் என்பது போல இருந்தது. ஆகவே நான் அந்த காரியத்தை விட்டுவிட்ட நான் என்னுடைய சொந்த தொழிலை பார்க்கும்படிக்கு நான் இறங்கினேன். ஆனால் திடீரென்று எனக்கு அந்த இடத்திலிருந்து, அரசாங்கத்திலிருந்து, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலிருந்து எனக்கு உடனடியாக வந்து இந்த வேலையிலே சேரும்படிக்கு, அரசு வேலையில் சேரும்படிக்கு கோர்ட்டு உத்தரவிட்டது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு காசு லஞ்சம் கொடுக்காமல் வேலையிலே சேரும்படிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறந்திருப்பார் என்றால், உனக்கு தேவை என்று தேவனாகிய கர்த்தர் அறிந்திருப்பார் என்றால், நீ கர்த்தரை தேடும் பொழுது அந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடுகின்றார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். யோசேப்பு ஒரு பெரிய பதவியில் உட்கார்ந்திருக்கிறான். ஒன்று, யோசேப்புக்கு ஆண்டவராகிய கர்த்தர் வெளிநாட்டுக்கு அவன் போவது தேவை என்பதை அறிந்தவர். அவனே யோசேப்பை கொண்டு வந்திருந்தார். எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது யோசேப்பு வெளிநாட்டில் இருக்கின்றான். ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள், எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒருவேளை வெளி தேசத்தில் மனைவி பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். யோசேப்பு அதே போல மனைவி பிள்ளைகளோடு கூட இப்பொழுது அவன் எகிப்துக்கு அதிகாரியாக அவன் அந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா வசதிகளும் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இப்பொழுது அந்த இடத்துல ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு கொடுத்த அரசு வேலை, ஆண்டவராகிய கர்த்தர் அவனை எகிப்துக்கு கொண்டு வந்தார். இப்பொழுது மனைவி பிள்ளைகளோடு கூட அந்த இடத்துல இருக்கும் பொழுது அவனுடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சை. எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நீங்கள் குடும்பமாக வெளிநாட்டுக்கு போன பின்பதாக இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் என்ன இருக்கும் தெரியுமா? என் பெற்றோர் என்னோடு கூட என் அம்மா அப்பா இருந்தால் எனக்கு எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று விரும்புவார்கள். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பினுடைய இருதயத்திலும் அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருந்தது. என் தகப்பனார் இங்கு வந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் என் தகப்பனாரை இங்கு கொண்டு வருவாரா? என் தகப்பன் இங்கு வெளிநாட்டுக்கு வருவது தேவையா? எனக்கு அருமையானவர்கள், அதான் முக்கியம். இன்றைக்கு அநேக வேளைகளில் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க தன் பெற்றோரை எதற்காக கூப்பிடுவாங்க தெரியுமா? நீங்கள் என் பிள்ளைகளை பார்த்து கொள்வதற்காக நீங்கள் வாருங்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக அநேக வேளைகளை அழைக்காதபடிக்கு எங்கள் பிள்ளைகளை பார்ப்பதற்காக நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி உங்கள் ஆதாயத்திற்காக அல்ல. யோசேப்பு தன் தகப்பன் இங்கு வர வேண்டும் என்று தன்னுடைய ஆதாயத்திற்காக தேடவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை இருந்தது, இப்பொழுது என் தகப்பன் அங்கு வர வேண்டுமே என்று. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கின்றீர்கள், உங்கள் தகப்பன் அங்கு வர வேண்டும் என்றால் உங்கள் தகப்பனாருக்கு வீசா எல்லாம் ரெடி பண்ணுவீங்க தானே? எனக்கு அருமையானவர்களே, கவர்மெண்ட் என்ன கொடுக்கும்? அரசாங்கம், நீங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் உள்ள அந்த அரசாங்கம் உங்களுக்கு என்ன விசா கொடுக்கும்னு யோசித்து பாருங்கள். உங்கள் தகப்பனுக்கு ஒரு டூரிஸ்ட் விசா தான் கொடுக்கும். முடி போச்சுன்னா ஒரு 6 மாதம் வந்துவிட்டு அவர்கள் திரும்பி நம்முடைய தேசத்துக்கு திரும்பி வர வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் ஒரு விசா கொடுக்கிறார் பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு விசாவை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். யாக்கோபை பொறுத்தமட்டில் அன்றைக்கு எனக்கு தேவையில்லாத ஒன்றை நான் தேடிப்போனேன், என் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை தேடிப்போய் என் வாழ்க்கையில் மிகுந்த வியாகுலத்தோடு கூட கடந்து போனேன் என்பதை அறிந்தவன், அதன் பின்பதாக கர்த்தரை தேடி பழகி கொண்டவன், வயதான நேரத்தில், எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது வயதான நேரத்தில் இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு
விசா, டூரிஸ்ட் விசா கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு, யாக்கோபுக்கு ஒரு விசா கொடுக்கிறார் பாருங்க. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் செய்கிறார் என்றால் ஒரு செலவும் இல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் 45வது அதிகாரம், ஆதியாகமம் 45வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம் என்றால், பார்வோன் இப்பொழுது யோசேப்பை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றான். அதில் மறுபடி அவன் சொல்லுகின்றான், உன் தகப்பனாரை இங்கு அழைத்து கொண்டு வா. எனக்கு அருமையானவர்களே, பெர்மனன்ட் விசா கொடுக்கப்படுகிறது பார்வோனால். இது பொதுவாக அப்படி கொடுக்கப்படுவதற்கு சாத்தியமே கிடையாது. காரணம் என்னவென்றால், மேய்ப்பர்கள் எகிப்தியருக்கு அருவருப்பானவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு விசா வழங்குகிறான் பாருங்கள் பார்வோன். எனக்கு அருமையானவர்கள், ஆதியாகமம் 45வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பார்வோன் யோசேப்பினிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகின்றான். வாசிக்கலாம். பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேல் பொதியேற்றிக் கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும், கருமையானவர்களே, பார்வோன் சொல்லுகின்றான், உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். எப்படி தேவனாகிய கர்த்தர் நடத்துகிறார் என்று பாருங்கள். வெளி தேசத்துல போய் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் இலவசமாக, ஆண்டவராகிய கர்த்தர் போதும் என்கிற அளவில் தேவனாகிய கர்த்தர் எகிப்தில் இருக்கக்கூடியதல்ல, எகிப்தின் செழிப்பை தேவனாகிய கர்த்தர், அந்த கொழுமையை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கின்றார். வாசிக்கலாம் தொடர்ந்து. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய், நடக்குமா? யோசித்து பாருங்க. ஃப்ளைட் இங்கிருந்தே கொண்டு போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வான்னு சொல்றது மாதிரி இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, சாத்தியமே இல்லாத தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது தகப்பனாக இருக்கக்கூடிய யாக்கோபு இன்னொரு தேசத்துக்கு வர வேண்டும், அது தேவை என்று தேவன் அறிந்தபடியினால் எப்படி செய்கின்றார் என்று பாருங்கள். வாசிக்கலாம் தொடர்ந்து. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றிக்கொண்டு வாருங்கள். மறுபடியும் சொல்லுகிறான் பாருங்கள், உங்கள் தகப்பனுடனே ஏற்றிக்கொண்டு வாருங்கள், அவரையும் கட்டாயம் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபு தேவனாகிய கர்த்தர் இன்னொரு தேசத்துக்கு தேவனாகிய கர்த்தர் கூட்டிக் கொண்டு வரும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார் என்றால் எப்படி நடக்கின்றது என்பதை பாருங்கள். தொடர்ந்து ஒரு வாக்கியத்தை அவன் சொல்லக்கூடியது ஆச்சரியமாக இருக்கின்றது. வாசிக்கலாம். உங்கள் தட்டு முட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அங்கிருந்து ஒன்னும் நீங்க எடுத்துட்டு வர வேண்டாம். நீங்கள் வெறுமையா அங்கிருந்து நீங்க கிளம்பி வந்தா மட்டும் போதும். வாசிக்கலாம். எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை உங்களுடையதா இருக்கும் என்று சொல்லி உனக்கு நான் இட்ட கட்டளைப்படியே செய் என்றான். கட்டளையாகவே இடுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, இது ஒரு ஆர்டர். யோசித்து பாருங்கள். பார்வோனிடத்திலிருந்து வந்த ஒரு ஆர்டர் என்னவென்றால், தகப்பனாருக்கு மாத்திரமல்ல, இப்பொழுது அவன் உடன் பிறந்தவர்களுக்கு, என கருமையானவர்களே, யோசேப்பு உடன் பிறந்தவர்களுக்கு, அவர் குடும்பங்களுக்கு, மனைவி பிள்ளைகள் எல்லாருக்குமாக ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு பெர்மனன்ட் விசா தேவனாகிய கர்த்தர் கொடுக்கின்றார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, என கருமையானவர்களே, ஒருவேளை இந்த நேரத்தில் அன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் யோசேப்பை கொண்டு வந்திருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எப்பா, உன்னுடைய மகனை நான் வெளிநாட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறேன் என்றால், ஆண்டவரே என் மகன் என் கூடயே இருக்கணும்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தகப்பனார் புறப்பட்டு வரும் பொழுது அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட தன் மகனை சந்திக்க புறப்பட்டு வருகின்றான். என கருமையானவர்களே, அந்த தேசத்துக்குள்ளாக நுழையும் பொழுது யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் கொண்டு வரக்கூடியது, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மை வருகின்ற
இருக்கின்றது என்றால் எப்படி தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார் என்பதை பாருங்கள். யாக்கோபு அந்த இடத்துக்கு வரக்கூடிய நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் அங்கு மகிமைப்படுகின்றார். மகிமையான காரியம் அந்த இடத்துல செய்யப்படுகின்றது. யோசேப்புக்கு தன் தகப்பனை பார்க்கின்றான். என் தகப்பன் என்னோடு கூட இருக்க போகின்றார் என்ற உடனே அப்படி ஒரு சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நேரத்தில் அவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிறது இஷ்டம் இருக்காது. யோசேப்புக்கு எகிப்தில் இருக்கிறது இஷ்டமா? எனக்கு அருமையானவர்களே, இஷ்டம் இல்லாவிட்டாலும் எனக்கு அது தேவை என்று தேவனாகிய கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். சில வேளைகளில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போக பிரியப்பட்டிருக்க மாட்டீர்கள், குடும்பமாக இருக்க நீங்கள் பிரியப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தரே உங்களை கொண்டு போயிருக்கலாம். காரணம், உங்களுக்கு அது தேவை என்று தேவன் அறிந்திருக்கிறபடியினால் உங்களை தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு போனார். இன்றைக்கு நீங்கள் அங்கு குடும்பமாக இருக்கின்றீர்கள். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய இருதயத்தில் ஒருவேளை வாஞ்சை, என் பெற்றோர் என்னோடு கூட இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், என் உடன் பிறந்தவர்கள் வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும், என் தேசத்தில் நான் இருந்திருப்பேன் என்றால் எல்லோரோடு கூட சேர்ந்து நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். இப்பொழுது எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பில்லையே என்று யோசேப்பு தன் இருதயத்தில் ஏங்கி இருந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தில் என்ன செய்கின்றார் என்று பாருங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதவசனம் சொல்லுகின்றதே. யாக்கோபும் கர்த்தரை தேடுகிற தகப்பனாக இருந்தான். அவன் பெற்றெடுத்த பிள்ளையாகிய யோசேப்பும் கர்த்தரை தேடக்கூடியவனாக இருந்தபடியினால் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு என்ன என்ன தேவையோ, எப்பொழுது தேவையோ அதை எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் குறைவில்லாமல் கொடுத்தார். அதற்காக அவர்கள் ஒன்றும் செலவழிக்கவில்லை. எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை சில பாடுகளின் வழியாக கடந்து போக வேண்டியது இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தரோ எல்லாவற்றையும் அவர்களுக்கு தேவன் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதித்தாரே. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். நீங்கள் அவர் கொடுக்கக்கூடிய நன்மைகளால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. உங்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கின்றார். ஒன்று மாத்திரம் சொல்லுகின்றேன், உங்களுக்கு இது தேவையா என்பதை பாருங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு இது தேவையாக இருக்கும் என்றால் வெளிநாட்டுக்கு போகட்டும். எங்கள் பிள்ளைக்கு இது தேவை என்றால் வெளிநாட்டுக்கு போக வாசலை திறந்து தார். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைக்கு ஒரு அரசாங்க உத்தியோகம் தேவை என்றால் தேவனாகிய கர்த்தர் அதை தாரும். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். தேவையில்லாத ஒன்றை, உங்கள் பிள்ளைக்கு தேவையில்லாத ஒன்றை, உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றை நீங்கள் நாடி போவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் வேதனையின் வழியாக கடந்து போக வேண்டியதாக இருக்குமே. அந்த காரியத்தை விட்டுவிடுங்கள். கர்த்தரை தேடுங்கள். உங்களுக்கு எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் குறைவில்லாமல் பார்த்து கொள்ளுவார். எப்படி யாக்கோபு எகிப்துக்கு வரும் பொழுது அவன் கண்ட காரியமெல்லாம் அவனை ஆச்சரியப்பட வைத்திருக்கும். தேசமே பஞ்சத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு எல்லாவற்றையும் செழிப்பை தேவனாகிய கர்த்தர் கொடுப்பதை பார்க்கும் பொழுது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. உங்களை திருப்தியாக நடத்தக்கூடிய தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கின்றார். உங்களுக்கு எது தேவையோ அதை தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேளுங்கள். கர்த்தரை தேடக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய கர்த்தரை விட்டு விலகி விடாதிருங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதவசனம் சொல்லுகின்றது. கண்களை மூடி நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? உங்களை திருப்தியாக தேவனாகிய கர்த்தர் நடத்திடுவார் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. ஆண்டவராகிய கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை திருப்தியாக தேவனாகிய கர்த்தர் நடத்திடுவார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார். தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார். பிறருக்கு கொடுக்க வைப்பார். உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர்
எல்லாவற்றையும் திருப்தியாக எப்படி ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபுக்கு அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவன் யோசித்திருப்பான், தேசத்திலே பஞ்சம், நான் எப்படி என் பிள்ளைகள் குடும்பத்தை நான் எப்படி நடத்தி செல்லுவேன் என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தரோ, என்னை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் நான் குறைபட விடமாட்டேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் அவன் பிள்ளைகளில் ஒன்றை முதலாவது வெளிநாட்டுக்கு கொன்று சென்று, ஆண்டவராகிய கர்த்தர் யோசேப்பை வெளிநாட்டுக்கு எடுத்துக்கொண்டு சென்று அவனை உயர்ந்த அரசாங்க உத்தியோகத்தில் அமர்த்தி, தேவனாகிய கர்த்தர் பார்வோனுடைய கண்களில் தயவு கிடைத்து குடும்பமே அங்கு வந்து தேசத்தின் செழுமையை சாப்பிடும்படிக்கு அனுபவிக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தாரே. அந்த பஞ்சத்தின் நாட்களில் எல்லாம் ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை போஷித்து நடத்தினது போல உங்களையும் தேவனாகிய கர்த்தர் நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் குறையாக மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு எது தேவையோ அதை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், உங்களுக்கு தேவையானதை கட்டளையிடுவார். உங்களுக்கு தேவையில்லாத ஒன்றை தேடி போக வேண்டாம். ஆண்டவராகிய கர்த்தரை தேடுங்கள், எல்லாவற்றிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவரே, நீங்க கொடுத்த அந்த வேத வாக்கியங்களுக்கு உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, அரசாங்க உத்தியோகத்தின் மீது ஒரு மோகம், அதே போல வெளிநாட்டுக்கு சென்று ஒரு வேலையில் அமர வேண்டும் என்கின்ற அந்த மோகத்தின் நிமித்தம் ஆண்டவரே, தவறான வழிகளில் குறுக்கு வழிகளில் செல்லக்கூடிய பிள்ளைகளை தேவனாகிய கர்த்தர் அதிலிருந்து வெளியே கொண்டு வார். எப்படி ஆண்டவராகிய கர்த்தர் யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீங்கள் செய்தது போல எங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்த தேவன் அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு கொடுத்தவர்களை வழிநடத்தினது போல தேவன் தேசத்தின் செழுமையை அனுபவிக்கும்படிக்கு பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். பெற்றோர்கள் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை அறிந்து கொண்டு செயல்பட தேவனாகிய கர்த்தர் உதவி செய்யும். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாரா.